குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. குரு, ஒரு 3 வீக்ஸ் பேக் உங்களுடைய ஷோல ஒரு வாழ்க்கை பதிவு கேட்டுட்டு இருந்தேன். திருமணமாகி கணவரை இழந்த ஒரு பெண்ணை ஒருத்தர் காதலிக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட நீங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, தாராளமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இப்படிப்பட்ட திருமணங்கள்லாம் நடந்தாதான் நம்முடைய சமூகத்துல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் லவ் குரு, உங்களுக்கு கூட தான் இப்ப மேரேஜ் ஆச்சு, நீங்க அந்த மாதிரி ஒரு பெண்ணை தேடி பிடித்து திருமணம் செய்துட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வனிதா என்ற தோழி. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சரி 91.1. நான் உங்க ரேடியோ சரி லவ் குரு. நான் அடிக்கடி சொல்றதுதான், இந்த ஷோல ஷேர் பண்ற ஒவ்வொரு மெயிலையுமே நான் என்னோட லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்த்து தான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் நான் கடந்து வரல. கடந்து வந்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கூட திருமணம் செய்துக்கிறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இருந்திருக்காது. இது சும்மா ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, தட்ஸ் வெரி ட்ரூ. பட் அப்படிப்பட்ட சிச்சுவேஷனை நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறதுனால நான் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். எங்க ஒரு சைக்கோபதி படம் எடுக்கிற டிரெக்டர் சைக்கோவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஒரு நோய்க்கு மருந்து எழுதி தர டாக்டருக்கு அந்த நோய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி தான். பட் அதையும் தாண்டி உண்மையாகவே எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் நான் செய்திருப்பேன். என்னுடைய தம்பியா இருந்தா நான் அவன் லவ் பண்ணக்கூடிய பொண்ணு ஒரு டிவோர்ஸியாவோ அல்லது ஒரு விடையோராவோ இருந்தா கூட கல்யாணம் பண்ணிக்கொண்டு தான் சொல்லியிருப்பேன். பட் எனக்கு தம்பி இல்லை, அதான் உண்மை. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்க தப்பிச்சிடுறீங்களா லவ் குரு அப்படின்னா தப்பிக்கல. நிதர்சனமான உண்மை என்ன அப்படிங்கறத அப்பட்டமா பேசுறேன், வேற எதுவும் இல்லை வனிதா. எனவே உங்களுடைய மின்னஞ்சலுக்கு ரொம்ப நன்றி.